ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ். நம்ம இன்றைக்கி குரூப் 2A மெயின்ஸில் கேட்டால் தமிழ் கொஷின்ஸை ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஐங்கிற ஓரெழுத்து மொழிக்கு வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? நுண்மை தெரியும். ஓனா கொன்றை, அவுனா பூமி, நூனா யானை. அடுத்து கோல் கோல் கோல். கோல்னா அழகு, இந்த கோல்னா வலுவழுப்பு, இந்த கோல்னா இடையூறு. அடுத்து வியாழம் வியாழம். வியாழம்னா பாம்பு, புலி. நெக்ஸ்ட்டு அசன்டிகேன்னா அழகு கலைஞர். பிள்ளைகளற்ற தொடர் கேட்டிருக்காங்க. மட்டுவார்கொழி, மணத்தக்காளி, பொறியியல் செய்தார். ஸோ அதை இந்த மாதிரி இதில் நம்மளுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வரும், கொஞ்சம் ரீட் பண்ணி போட்டுக்கணும். அடுத்து இந்த மரபு சொற்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. எலி வந்து பார்த்திங்கன்னா குட்டி, யானை கன்று, குதிரை வந்து மாதிரி, நாய் வந்து குருளை கொடுத்துருக்காங்க. சிங்கம்னா தான் குருளை. நம்மளுக்கு டென்டட்டிக்கு இதுங்கிறதுனால நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு கேளாரோட எதிர்ச்சொல் கேட்டார். அகலாதுங்கிறது அணுகாது. கண்டெடுக்கப்பட்டுள்ளனா கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன. பாகற்காய்னா பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டுமையா. இது யாரோட குற்றம் பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ இதெல்லாம் நம்ம புக்கில் உள்ள எல்லா லைனும் நம்மளால் படிக்கணும்னாலும் இந்த மாதிரி பிவிக்யூ உள்ளதாக கண்டிப்பாக நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதில் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்காவது யூஸ் ஆகும். இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். புலவர் சிங்கம்னா நக்கீரர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்கால அகத்தியர்னா வெள்ளை வார்ணன். இதெல்லாம் நமக்கு புக்கு சிலபஸ்லேயே இல்லை, ஆனால் இதை கேட்டிருக்காங்க. இலக்கண தாத்தானா மேவி வேணுகோபாலன். ஸ்லேடை மன்னர்னா கீவா ஜெகநாதன். அதுக்கடுத்து ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான். ஆலாபனைனா அப்துல் ரஹ்மான். அடுத்து இந்த பழமொழி கொடுத்து இதுக்கு என்ன மீனிங் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பழமொழி எல்லாமே அவுட் சோர்ஸ் தான். எதிர்த்த பகை இளையா கோயில்கள். இது வந்து நம்மளுக்கு இந்த லாஸ்ட்டு குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதோட அட்வான்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இந்த லைன்ஸ் கொடுத்து அதிலிருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எப்படி கேட்டாலும் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிக்கணும். இந்த பகைன்னு வந்தாலே தனிமரம் காடாதல் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து கீழே உள்ளது புலமைக்கு புலவரை, புலமை தெரிதல் புலமைக்கு கடை. இந்த பாடல் வந்து பாம்பின் கால் பாம்பறியும், பாம்பின் கால் பாம்பறியும். இதுவும் மேலே உள்ள மாதிரியே தான். தந்தீமை இல்லாதவர் நட்பா. எப்படினாலே ஒருவர் பொறை இருவர் நட்பு. நட்டவார் தீமை மாதிரி வச்சிங்கன்னா ஒருவர் பொறை இருவர் நட்பு. இதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடும்பு பிடி போல் ஓமை தொடர் கேட்டிருக்காங்க. உடும்பு பிடி போலன்னா நம்மளுக்கு என்ன வருது? உறுதி, பசுமரத்தானி போல. இது ஈஸியானதான், எளிதில் மனதில் பதியும். அதுக்கடுத்து மலரும் மனம்னா இணை பிரியாமை. பகைவனை கண்ட பணி போலனா விலகுதல். அடுத்து இந்த களம்பாலில் துணி நெஞ்சு போல. இந்த ஓமை தொடர்னா தீமைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஓரளவு நம்ம ரீட் பண்ணாலே எழுதிடலாம். இடியோசை கேட்ட நாகம் போலம்னா மிரட்சி, பயப்படுறது. அதுக்கடுத்து களம் பாலில் துணி, அந்த மேலே உள்ள கொஷின்ஸே தான். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வன்மம் வச்சு கேட்டிருக்காங்க. அடுத்து மலைமுகம் காணா பயிர் போலனா ஏக்கமாக இருக்கிறது. அடுத்து கல்மேல் எழுத்து போலனா நிலைத்திருக்கிறது. ஸோ அடுத்து மழை பெய்தால் நெல் விளையும். இது எவைனா செய்தி வாக்கியம். இதெல்லாம் சிம்பிளான கொஷின் தான், நீங்கள் ரீட் பண்ணால் இதெல்லாம். போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. ஏற்றன எவை நாட்டை பாழாக்குகின்றன. இப்போ இதுலேயுமே பாருங்கள் 3 சென்டென்ஸ் கொடுத்தா அதில் கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலா கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்க மாட்டோம். ஸோ அப்போ எதை கண்டு மயங்கிட மாட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம எல்லோரும் சூஸ் பண்ணோம், ஆனால் இதுதான் கரெக்டு. எதை கண்டு மயங்கிடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொஷினை நம்ம அனலைஸ் பண்ணி ரீட் பண்ணி வச்சோன்னா அந்த இடத்துல நம்ம தப்பிச்சிடலாம். அடுத்து கற்றவர் பார்த்திங்கன்னா உயர்திணை வினையாலயம் பெயர். அதுக்கடுத்து வந்தேனேனா தன்மை ஒருமை, வந்தாயேனா முன்னிலை ஒருமை, வந்தானேனா படற்கை வினையாலயம். இதை உங்களுக்கு இலக்கணம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இதுவுமே எனக்கூறின் கேட்டாங்கன்னா வினையச்சம். காணாது சென்றன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை வினையச்சம். இனிது பேசுனா ஏன்னா குறிப்பு வினையச்சம். படிக்க வேண்டுகிறானா நிகழ்கால வினையச்சம். இதெல்லாம் லாஸ்ட் டைம் போகிறப்போ ஒரு 10 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். பல நாள்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம்னா காரியாகு பெயர். இந்த யாப்பிலக்கணம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இது வந்து காரியாகு பெயர் நான் வச்சுக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அடுத்து பொன்னினா பொருளால் ஆகு பெயர். அதுக்கடுத்து மண்ணகத்தினா இடத்தால் வரு பெயர். மூவட்டையாள் அப்படின்னா காலத்தால் வர. திணி தோழினா சினையை பற்றி பேசுகிறது, சினையால் ஆகு பெயர். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி. இது ஈஸியானதான். அள்ளிலாகினும் விருந்துவரின் உவக்கம். அதுக்கடுத்து இதில் வந்து உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். ஸோ இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, இதை எழுதிடுவீங்க. அதுக்கடுத்து வினையான பெயர் வந்து வென்றவன். உருக்கண்ணா உரு, கானா துலாக்கோல். அடுத்து இதில் வந்து ஒரு வந்து மை மலடு. ஸோ இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை ஃபுல்லுமே நீங்கள் நோட்டில் எழுதி தனியாக லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இந்த வெள்ளி வெள்ளி வெள்ளி.
ஸோ இது 4மே வித்தியாசமாக தான் இருக்குது. வெளினா பழி, இந்த வெள்ளினா சிற்றேலம், இந்த வெள்ளினா அறிவின்மை, இந்த வெளினா ஆகாயம். நம்ம ஆகாயம் வெளினா யோசிக்கவே முடியல, ஆனால் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் நோட் எழுதி மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நட்லேஸ்னால் நத்தை வகையை சேர்ந்தது. ஆரிஸ்ட்ராலஜினா உணவுக்கலையை பற்றி படிக்கிறது. ஸோ அதுக்கடுத்து இதில் சந்திப்பிலை வந்து பொறுத்தாரே பொண்ணை பொறுத்தார் இது கொஞ்சம் இதாக நம்ம ஆல்ரெடி படித்தது தான். பொன் போல் போற்றுவார் உலகத்து. திருக்குறள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இதை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத இணை வந்து இதில் ஆலைனா அருகம்புல் கரெக்டு, ஊலைனா ஆண்மான் கலைமான் சொல்லலாம், இதழ்னா கௌரி, ஊலைனா தீனாற்றம் வராது. ஸோ இதை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதில் பிழையான தொடர்னு என்ன கேட்டிருக்காங்க, அலத்தினா நெய்தல் நிலப்பெண் கிடையாது. ஸோ அது வந்து தப்பு. நிலமடந்தை கிளிலாகும், நிலம் ப்ளஸ் மடந்தை ப்ளஸ் எழில் ப்ளஸ் ஒழுகும். ஸோ இது எந்த இடத்துல ஓ வருமா அந்த இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்மளுக்கு மிஸ்டேக் ஆக சான்ஸ் இருக்குது. தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி எல்லா இதுவுமே வந்துருச்சு பாருங்கள். முல்லை, குறிஞ்சி, நெய்தல் அந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன எடுத்துக்கணும்னா 5 நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். அதுக்கடுத்து மாதமோ சித்திரை மணியோ பத்தரை இதுனா அறிஞர் அண்ணாவோட கூற்று. அதுக்கடுத்து எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எந்த படைப்புக்காண்டி சாகித்ய அகாடமினா சஞ்சாரம்ங்கிற இதுக்காண்டி சாகித்ய அகாடமி வாங்கினாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அணுக்கம்னா பாம்பு, உண்ணினா குதிரை, ஏனம்னா மான், கரானா ஆண் முதலை. இந்த விலங்குகளோட பேர்கள் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது. எப்படி இது பண்ண போகிறோம் தெரில. அதுக்கடுத்து பழமொழின்னு பாருங்கள். வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயில் தானே, சிம்பிளானது தான். பேசு புகழ் பொய்யார் பூதத்தார் பேயாழ்வார் இப்படி இடம்பெற்றுள்ள மோனை வந்து முற்று மோனை. இது மோனை எதுகை இதெல்லாமே நீங்களே போட்டுருவீங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள், போட்டுடலாம். அடுத்து பிறவினை வாக்கியம் இவள் காண்பித்தாள், இதுவும் போட்டுடலாம். இதில் பொருந்த சேர்க்கிறேன், சேர்ப்பேன், சேர்கிறேன், சேர்த்தேன். இதில் 3லேயுமே ஒரே ஒரு இடைநிலை இருக்குது. அந்த இடைநிலையை பார்த்து போட்டுருங்க. அடுத்து அரண் என பட்டதே இல்வாழ்க்கைனா இந்த இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா செய்யப்பாட்டு வினையில் அரண் பட்டதே இல்வாழ்க்கை, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து கிளி பழத்தை கொத்தி தின்றது, இது சாதாரண செய்தி வாக்கியம்தான். இந்த வகுப்பு கலைந்தது அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவாங்க, இடவாகு பெயர். பொழுது நட்டார்னா சினையாகு பெயர். பொழுது இதெல்லாம் புக்கில் உள்ளதான். பொழுது சாய்ந்தது அப்படின்னா காலவாகு பெயர். கார் பாய்ந்ததுன்னா பண்பாகு பெயர். அடுத்து வேற்றுமை ஒரு பெயர். இது இந்த படற்கை முன்னிலை அந்த இது சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். யான்னா என்ன சொல்லணும், என் சொல்லணும். நீர்னா சொல்லணும். யாம்னா என் சொல்லணும், நீனா எம் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அருமணம் வடிவ பண்பு பெயர். அடுத்து அகர வரிசை நீங்களாவே போட்டுருவீங்க. அடுத்து வீல் என்ற வேர்ச்சொலின் வினையச்சம் வந்து வீழ்ந்து, வாழ் என்ற வேர்ச்சொலின் வினைமுற்று வந்து வாழ்க, வேர்ச்சொலின் வினைமுற்ற வாழ்க கொடுத்துருக்கேன். ஏன்னா வேறு எதுவுமே இதில் வினைமுற்று முடிகிற மாதிரி இல்லை. வாழ்கிறது அந்த மாதிரி, வாழ்கிறான் அந்த மாதிரி இல்லை, அதனால் வாழ்க போட்டிருக்காங்க. நம்ம இதுவுமே டென்டேட்டிக்கு தான். ஸோ அதனால் நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா விட்ட ஆகு பெயர், விடாத ஆகு பெயர்லாம் இல்லவே இல்லை. ஸோ அதனால் இதையே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விட்ட ஆகு பெயர்னா தஞ்சாவூர் வந்தது, விடாத ஆகு பெயர்னா பொடி தின்றான், எண்ணெய் ஆகு பெயர்னா கால் வலிக்கின்றது, காரியாக பெயர்னா என் பிழைப்பு கெட்டது. ஸோ அதுக்கடுத்து புலி நட்டான், இதுவும் இந்த ஆகு பெயர்லேயே நம்ம மொத்தமே 16 தான் படிச்சிருக்கோம். ஆனால் அந்த 16 தவிர வித்தியாசமானதெல்லாம் இருக்குது. புலி நட்டானா இருமடி ஆகு பெயர், கார் அறுத்தானா மும்மடி ஆகு பெயர், அறுபதம் முரளுங்கிறது அடையெடுத்த ஆகு பெயர். நம்மளுக்கு திருக்குறள் தான் அடையெடுத்த ஆகு பெயர் படிச்சிருக்கோம். அதுக்கடுத்து பாருங்கள் அறுபதும் முரளும். அதுக்கடுத்து மக்கச்சுட்டு எண்மண் புலவர்னா இரு பெயரிட்டு ஆகு பெயர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஃபஸ்ட்டு இதை பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொன்றையும் இது பிரிச்சுட்டு ஒவ்வொரு வேர்டுக்கு என்னென்ன மீனிங் வருதுன்னு பார்த்துட்டு அதைப்படி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப் என்ன நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணுற வேணுங்கிறவங்க டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.